அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருமே சார் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி எழுதணும் சார்? நீங்க இத பத்தி கைட் பண்ண முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்த இந்த டைம்ல கேட்கறது. இன்னைக்கு நம்ம சேனலோட 2வது வருஷத்தோட முதல் நாள்ல நம்ம இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இந்த டைம்ல இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றதுக்கு நானும் சந்தோஷப்படுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ முதல்ல எப்படின்னா, சார் ஹவ் டூ ஃப்ரேம் எ அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இந்த டாபிக் தான் நம்ம பேச போறது. ஸோ முதல்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு இந்த கான்ஃபரன்ஸ்ன்றது என்ன தீம்லங்க இருக்கு? இப்ப இந்த கான்ஃபரன்ஸ்ன்றது நீங்க ஒரு ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க. ஆயுஷ்ல ஏதாவது ஒரு மெடிசின் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் கான்ஃபரன்ஸ்ன்றது உங்களோட அசோசியேட்டட் தீம்லயே இருக்கா? அல்லது பிளான்ட் பேஸ்ல இருக்கா? மெட்டல்ஸ் பேஸ்ல இருக்கா? அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு பயோடெக்னாலஜி அல்லது ஒரு நானோ மெடிசின் ரிலேட்டடா இருக்கா? அல்லது பப்ளிக் ஹெல்த் ஓரியன்டடா இருக்கா? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஆடியன்ஸ் யார கூப்ட்டுருக்கா? ஆடியன்ஸ்ன்றது ஸ்டூடண்ட்ஸா மட்டுமா? அல்லது ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் சித்தா ஃப்ரெட்டர்னிட்டீஸ்ன்னு குடுத்துருக்கா? ஆயுஷ் ஃப்ரெட்டர்னிட்டீஸ்ன்னு குடுத்துருக்கா? ஆயுர்வேதா ஃப்ரெட்டர்னிட்டீஸ்ன்னு குடுத்துருக்கா? அல்லது ஒன்லி ஃபார் டீச்சிங் ஃபேக்கல்டீஸ்ன்னு மட்டும் குடுத்துருக்கா? இப்படி ஸ்பெசிஃபைடா டிஃபரெண்ட் ஆடியன்ஸ வந்து ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லும் கூடுவாங்க. ஸோ ப்ளீஸ் அத வந்து நோட் பண்ணிக்கணும். அதன் பிறகு சப்மிஷன், டெட்லைன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு. முதல்ல இந்த கான்ஃபரன்ஸுக்கு உங்களோட தீம் ஓகே ஆயிடுச்சு. ஆடியன்ஸும் எனக்கு இது நான் தான் இன்க்ளூட் ஆயிருக்கேன். எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க சார். ஐ மீன் நான் ஸ்டூடண்ட்ஸும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றது அப்படி இருந்துச்சுன்னா, எத்தனாம் தேதி லாஸ்ட் டேட்? ஏதாவது டெட்லைன்ஸ் இருக்கா? அப்ஸ்ட்ராக்ட் ஏதாவது சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எதுவும் இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் இருக்கா? அப்படி எல்லாமே தனித்தனியா நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணுங்க. அத வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதன் பிறகு உங்களோட சப்மிஷன் அப்ஸ்ட்ராக்ட் ஏதாவது கான்ஃபரன்ஸுக்கு சப்மிட் பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு 4 விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். முதல்ல அப்ஜெக்டிவ், மெத்தடாலஜி, ரிசல்ட்டு, சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்றது நீங்க இந்த கான்ஃபரன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பப்ளிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ். இந்த பப்ளிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் அப்படின்றதுல நான் ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கோவிட்ல வந்து ரெக்கவர் ஆயிட்டேன் சார். ரெக்கவர் ஆன பிறகு எனக்கு ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் என் ஊரில் சொல்கிறாங்க, ஒரு 5 பேர் சொல்கிறாங்க, கோவிட் ரெக்கவர் ஆன பிறகு எனக்கு நிறைய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் எப்போ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் நான் வந்து ஒரு கேஇசட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை கப சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மெடிசன் நான் எடுத்தால் எனக்கு சரியாயிடுது அப்படின்னு அவங்க ஒரு நேமை சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட இது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஏன் இந்த பீப்புள் இந்த மாதிரியான மெடிசின்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆஃப்டர் கோவிட் தான் பண்ணுறாங்க. பட் அவங்களோட அந்த விருப்பம் என்ன? எதனால் அவங்க சூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி அதுக்கான விடையை நம்ம கொண்டு வரோம் இல்லையா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் அவுட் அல்லது டு டிஸ்கிரைப் இந்த மாதிரி தான் அந்த அப்ஜெக்டிவ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேர்டு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது. அப்ஜெக்டிவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக நம்ம யூஜி ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஸ்டேஜில் ஒரு டு ஃபைண்ட் அவுட், டு டிஸ்கிரைப் அப்படின்ற இந்த மாதிரியான பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சாதுரியமான ஒரு விஷயம். அடுத்தது மெத்தடாலஜி. இப்போ இந்த பர்சன்ஸ் இந்த மெடிசின்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம ஹெர்பல் மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி அவங்க டாக்டரை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்களா, செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அல்லது அவங்களுக்கு மேபி சித்தா மெடிசன் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம். யுனானி மெடிசன் மேலே நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம். அதனால் போஸ்ட் கோவிடுக்கு பிறகு இந்த மெடிசன்ஸ் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இதை தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கலாம். ஆர்சனிக்கம் ஆல்பம் எடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம ஒரு மெத்தடாலஜியை ஃப்ரேம் பண்ணணும். அது வந்து கொஸ்டினராகவோ இருக்கலாம். அது பேர் கிராஸ் செக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் செக்ஷன் ஸ்டடியாகவும் இருக்கலாம். அல்லது டைரக்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸாகவும் இருக்கலாம். டைரெக்டாக ஓப்பன் இன்டர்வியூவாக நடத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய கொஸ்டினர் சர்வேஸாகவும் இருக்கலாம். அல்லது இப்படி எந்த முறையில் நீங்கள் பண்ணாலும் அந்த மெத்தடாலஜியை நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வரணும். ரைட். அதன் பிறகு அந்த மெத்தடாலஜியை அந்த இன்க்ளூட் பண்ணி அந்த நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை எப்படி அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி முன்னாடியே வைக்கணும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அப்ஸ்ட்ராக்டாக எழுத முடியும். எடுத்தோன்னு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறதுல புரோஜனமே இல்லை. ஒரு சின்ன ஒரு 1 பேஜ் எடுத்து இந்த விஷயத்தை சின்னதாக தமிழில் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்து அதன் பிறகு இல்லை முடிஞ்சால் உங்களால் இங்கிலீஷ் டேரெக்டாகவே எழுத முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். அதன் பிறகு ரிசல்ட்டில் இந்த ஸ்டடி பண்ணினா ஏன்னா நீங்கள் ஸ்டடி பண்ண பிறகு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கீ ஃபைண்டிங்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் அப்படின்றது எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா, அப்ஜெக்டிவில் ஒரு கொஸ்டின் கொடுப்பீங்கள்ல. ஸோ வாட் கொஸ்டின் யூ ஆர் ட்ரைங் டு ஆன்சர் அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த ரிசல்ட்டாக இருக்கலாம். அந்த ஆன்சர் மேபி தப்பான ஆன்சராகவும் இருக்கலாம். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாத ஆன்சராகவும் இருக்கலாம்.
சரி, இந்த ஆன்ஸரை வச்சு நீங்க என்ன குடுக்க போறீங்க? மேபி அவங்க வந்து எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும், எதுக்கு எடுத்தாலும் கபசுர குடிநீயே குடிக்கிறாங்க. அல்லது எதுக்கு எடுத்தாலும் இந்த மருந்துகளே எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்சனிக் ஆல்பமே போடுறாங்க. இட் இஸ் நாட் ரிலவன்ஸ். கண்டிப்பா ஒரு டாக்டர அணுகி எடுக்கக்கூடிய விஷயம் நல்லாவே இருக்கும். பட் என்ன இருந்தாலும் டோஸ் அளவு இல்லாம எடுக்குறாங்க. டோஸ் ரொம்ப ரொம்ப எடுக்குறாங்க. கஷாயம்னா இத்தன மணி நேரத்தில குடிக்கணும். பட் அவங்க காலைல காய்ச்சி நைட் வரைக்கும் குடிக்கணும். இப்படி என்னதான் நீங்க சிக்னிஃபிகன்ஸ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். சம்வாட் ஒரு அவுட்புட்ட நீங்க தரணும். இதுதாங்க உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷனுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை. அதன் பிறகு டிராஃப்ட் அவுட்லைன் எழுதுறதுக்கு முன்னாடி மொத்தம் இம்ராட் ஃபார்மட்ன்னு சொல்லுவோம். இம்ராட் ஃபார்மட் அப்படின்றது என்னன்னா, அத உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களோட ஒர்க்கோட சின்ன ஒரு இன்ட்ரோ. அப்புறம் அந்த ஒர்க்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பேக்ரவுண்ட்ல தரணும். இந்த ஒர்க்னால என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம். இதனால இந்த விஷயம் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. மெத்தட்ல என்ன முறைப்படி நீங்க மெத்தட் ஸ்டடி பண்றீங்க. பேக்ரவுண்டோட அடுத்ததுல நீங்க அப்ஜெக்டிவ் கூட தனியா ஆட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் என்ன ஃபைண்டிங்ஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அல்லது எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையும் தரலாம். கன்க்ளூஷன்ஸ்ல ஃபைனலா இதனால நான் இந்த இம்ப்ளிகேஷன்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விஷயங்கள ஷார்ட் கமிங்ஸ் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வராம தடுக்கணும்னா, இந்தந்த விஷயங்கள நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வரைமுறைய நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ கண்டிப்பா வந்து குடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த அவுட்லைன். இது வந்து ஒன்லி பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ் இந்த மாரி வரும். இப்ப இதே வந்து ஒரு ரிவ்யூ பண்றீங்க. ஒரு ரிவ்யூ ஸ்டடி பண்றீங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல ரிவ்யூ ஆஃப் எக்ஸாம்பிள் என்னன்னா, ரிவ்யூ ஆஃப் எப்படி இந்த ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம சித்த மருந்துகள வந்து அல்லது ஆயுர்வேத யுனானி மருந்துகள குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகள யூஸ் பண்றாங்க. இதுவுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கொஸ்டினர் ஸ்டடி தான். அல்லது ஒரு சிலவங்க பிளான்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த பிளான்ட்ட எப்படி வந்து என்னென்ன மாரியான வகையில இந்த மருந்து இந்த மூலிகையை பயன்படுத்துறாங்க அப்படின்றதும் ஒரு ஸ்டடி பண்ணலாம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளான்ட்ட மட்டும் எடுத்து ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி இல்ல வந்து எண்ணெய் குளியல் முறை எப்படி வந்து சயின்டிஃபிக்கலி ஒரு டிசீஸ பிரிவென்ட் பண்ணுதுன்னு கூட ஒரு சிலவங்க பிளைனா பேஷண்ட் சைடு போய் கொஸ்டின் கேட்காம, டைரக்ட்டாவே ஒரு அந்த மெக்கானிசம் வைஸ் வந்து அவங்க ரிவ்யூ பண்ற மாரி இருக்கும். அப்போ பேக்கிரவுண்ட், மெத்தட் நீங்க என்ன இதுல ரிவ்யூ பண்றீங்க? புக்ஸ் தான் போட முடியும். லிட்டரேச்சர் ரிவ்யூ தான் போட முடியும். அப்புறம் ரிசல்ட் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட் டைரக்ட்டா போடாம நீங்க இந்த மாரி ரிவ்யூல வந்து டைரக்ட்டா டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். ரிசல்ட் அப்படின்றது குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து கீவேர்ட்ஸ் அப்படின்றது இன்னொரு ஹெட்டிங் கண்டிப்பா குடுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ரௌச்சர் அப்ளிகேஷன் சாரி கான்ஃபரன்ஸ் ப்ரௌச்சர் இருக்கு இல்லையா? அதுல டைட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத குடுத்துருப்பாங்க. ரைட்டிங் டிப்ஸ் அப்படின்றது பி கான்ஷியஸ் கரெக்ட்டான அந்த லாங்குவேஜ் இது பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள அங்க எழுத வேண்டாம். ஃபோக்கஸா அந்த ஏன்னா வெறும் 250 வேர்ட்ல இல்ல 300 வேர்ட்ல தான் இருக்கணும் அப்படின்றப்போ ஷார்ட்டா எழுத வேண்டியிருக்கும். கரெக்ட்டா ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுத சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஒரு முறை முடிச்ச பிறகு ரீட் பண்ணி பாருங்க. சரி. இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் பப்ளிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் வந்து நாளைக்கு ஒரு நம்ம சித்தால ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ அதுல பாருங்க பேப்பர் கைட்லைன்ஸ் குடுக்குறாங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். தமிழ்ல இருக்கக்கூடாது. தங்கிலீஷ்ல இருக்கக்கூடாது. எம்எஸ் ஆஃபீஸ்ல தான் எழுதணும். ஃபாண்ட் சைஸ் 12 இருக்கணும். டைம்ஸ் நியூ ரோமன்ற ஃபாண்ட்ட யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் ஸ்பேஸ் 1.5 இருக்கணும். ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டைட்டில் வந்து ஒரு 15 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கலாம். போல்டு ஃபாண்ட்ல இருக்கணும். அதுவும் டைம்ஸ் நியூ ரோமன் தான். டைம்ஸ் நியூ ரோமன் 12 போல்ட். போல்டில் கொடுக்கணும். அதே அப்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போல்டு கிடையாது. இதே டைம்ஸ் நியூ ரோமன் 12 ஃபாண்ட்டில் லோவர் ஐ மீன் போல்டு இல்லாமல் நார்மல் கேஸில் இருக்கணும். ஸோ இதுதான் அதில் வச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் பேக்ரவுண்ட் இருக்கணும், அப்ஜெக்டிவ் இருக்கணும், மெத்தட்ஸ் இருக்கணும், ரிசல்ட்ஸ் இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும். கீவேர்ட்ஸ்ன்றது ஒரு 5 கீவேர்ட்ஸ்ன்றது வெரி வெரி எசென்சியல். இதே ரிவ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்ன்றதை போடாமல் டைரக்டா டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். 250 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஜோட ஒரு பேஜ் தான் இருக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஓரலாக போஸ்டர்ன்றது எழுதி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கான கைட்லைன்ஸ். இது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆன பிறகு அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அக்செப்ட் ஆன பிறகு உங்களுக்கு உங்களோட போஸ்டர் அக்செப்ட் ஆயிடுச்சுங்க. இந்த சைஸில் போஸ்டர் போடுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஸோ இதனுடைய கைட்லைன்ஸ் வந்து நான் பிறகு உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். சரியா? இதான் இம்ராட் ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு டைட்டில் என்னென்னு எழுதுறீங்க, அப்ஸ்ட்ராக்ட் என்னென்னு எழுதுறீங்க, இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுங்க. பேக்ரவுண்ட் என்னென்னு எழுதுறீங்க, அப்ஜெக்டிவ் நம்ம முன்னாடி பிளான் பண்ணுவோம் இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ் இங்கே கோட் பண்ணுங்கள். மெத்தட்ஸ் என்ன, ரிசல்ட் எழுதுங்க. ரிசல்ட் நீங்கள் ரிவ்யூ ஸ்டடினா ரிசல்ட் எழுத வேண்டாம். டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்றது எழுதுங்க. இதுதாங்க ஃபார்மெட்டு. அதன் பிறகு நம்ம இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் சித்தா மெடிசன் அப்படின்னு ஒன்று, சித்தா மெடிசன் இன் பப்ளிக் ஹெல்த் 2025 அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸு 21 பிப்ரவரி மாதம் சென்னையில் வச்சு நடக்க போகுது. இது நடத்தக்கூடியது யார் அப்படின்னா
நான் சொல்கிறேன் இல்லையா, யார் இதை கொலாபரேட் பண்ணுறா அப்படின்ற இன்ஸ்டியூஷனை வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து, கூடவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அண்ட் சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து கோகோஸ்டாக இணைந்து நடக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் டேட் வந்து 21 பிப்ரவரி. நடத்தக்கூடிய இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடிட்டோரியம் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், ஹூ கேன் அட்டென்ட், நான் முன்னாடி சொன்னல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஃபேக்கல்ட்டிஸ் அட்டன் பண்ணலாம், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ், சித்தா ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ், புரியுது இல்லையா? ப்ராக்டிஷனர்ஸ் சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸ்ன்றது 500 ரூபா கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் 300 ருபீஸ் தான் வாங்கினாங்க. மேபி இன்ஃப்ளேஷனால் மேபி அவங்களோட பேக்ரவுண்ட் எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணும் இல்லையா, அதனால் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு 750, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ், ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு 1000 ருபீஸ் பண்ணுறாங்க. அண்டு இன்னொரு விஷயம், இந்த கான்ஃபரன்சஸ்லாம் ஒரு சில கான்ஃபரன்சஸ் நம்ம அட்டன் பண்ணுறப்போ கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சிஎம்இ கிரெடிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்க்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ்னு கொடுப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த ப்ரௌச்சரில் போடப்படவில்லை. யூனிவர்சிட்டியில் நடக்கிறதுனால மேபி இதை யூஜிசியில் ரைட் பண்ணி யூனிவர்சிட்டியில் ரைட் பண்ணி கிரெடிட் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு இது முக்கியமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முடித்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்டு ப்ரைவேட் சித்தா ப்ராக்டிஷனர்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிஎஸ்எம் ரூல் படி நம்ம இத்தனை கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் வாங்கியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இப்போ வந்துருச்சு ரூல்ஸில். இது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அன்னைக்கு கட்டாயம் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு 2 கான்ஃபரன்ஸ் அப்படின்றது அட்டன் பண்ண வேண்டிய விஷயம் கட்டாயமாக ஆகிடும். ஸோ அப்படின்றப்போ இங்கேருந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்த கிரெடிட் பாயிண்ட் சம்மந்தமான விஷயங்களை இப்போ இருந்தே ஊக்குவிச்சா இன்னும் கொஞ்சம் அந்த கான்ஃபரன்ஸோட கிரெடிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது பொதுமக்களாக என்னுடைய கருத்து. அப்புறம் ஸ்கோப் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா கான்ஃபரன்ஸ்லேயும் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது என்னென்ன மாதிரியான தீமில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கான்ஃபரன்ஸோட தீமுன்றது அது வேறு, அந்த கான்ஃபரன்ஸ் தீமை தொடாதீங்க. எப்போவுமே டைட்டில் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் இன்வைட்டட் ஃபார் பிலோ டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஸ்கோப் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு என்னென்னா, இந்தந்த மாதிரியான தீம்களில் அப்ஸ்ட்ராக்டை நீங்கள் அனுப்பலாம் அப்படின்றது தான். அனுப்புறது இந்த இமெயிலில் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபைடாக இந்த தீமில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எடுத்தோன்னே டேரெக்டாக ஒரு இப்போ நான் ஒரு டாபிக் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹீலிங் கம்யூனிட்டிஸ், சித்தா மெடிசன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் பப்ளிக் ஹெல்த். டேரெக்டாக இதையே அப்படியே நான் தீமாக எழுதி ஒரு டைட்டிலாக போட்டு இதையே டைட்டிலாக போட்டு பண்ணலாமான்னு கேட்டால் அது வந்து பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். சரியா? இந்த இதில் நீங்கள் இந்த டாப்பிக்கில் ஒரு சப்தீம் போட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம், உங்களுக்குன்னு ஒரு டிசைனான ஒரு டாப்பிக்கை நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை இந்த தீமுக்குள்ளே இணையிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. சித்தா சயின்ஸ் இன் ஆக்ஷன், அட்வான்சிங் பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி கேர். ஸோ இந்த டைட்டிலாம் அப்படியே தூக்கி போடாமல் இந்த தீமுக்குள்ள தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இதில் எது சப் தீம் கொண்டு போகிறீங்க அப்படின்றத உள்ளே கொண்டு வந்து இந்த ப்ரெசன்டேஷனை கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா அமையும். ரைட். கூடவே அவங்க பாருங்கள், இந்த ஒவ்வொரு ப்ரௌச்சர் கான்ஃபரன்ஸ் ப்ரௌச்சர்லேயும் கைட்லைன்ஸ் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், போஸ்டர் ப்ரெசன்டேஷன் கைட்லைன்ஸ் என்ன, ஓரல் ப்ரெசன்டேஷனா எத்தனை ஸ்லைடு இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அதுக்கு கான்டாக்டை யாரை பண்ணணும் அப்படின்ற நேமோட கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷனுக்கு லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க. நாளைக்கு கொடுத்துருக்காங்க 27/01/2025. கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷன் டேட் இன்னொரு 7 டேஸ்க்கு மேக்ஸிமம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக உள்ளது அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 10ஆம் தேதி கொடுத்துருக்கு. ஸோ மேபி இன்னொரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக இது கடைசி நேரம்னு நினைக்காம கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக மேபி லாஸ்ட் டேட் முடிஞ்சாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதில்ல, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துகிறாங்களே ஒழிய கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ நினச்சி பாருங்கள் என்னென்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது. இதில் அக்காமடேஷன் பற்றி சொல்லப்படலை. ஒரு சில அதர் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் எல்லாமே அக்காமடேஷன்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா இது இன் ஸ்டேட்லேயே இருக்கிறதுனால அக்காமடேஷன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா இங்கே எஜுகேஷன் சம்மந்தமான இன்ஸ்டியூட் ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி இல்லாததுனால அவங்க ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இல்லை. இதை அதர் யூனிவர்சிட்டிஸ் ஏதாவது நீங்கள் வேறு வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா
ஹைதராபாத் யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் உங்களுக்கு உள்ளேயே கெஸ்ட் ஹவுஸ் அங்கேயே தங்குறதுக்கான டார்மெண்ட்ரிஸ்லாம் ஹாஸ்டலில் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மணிப்பால் யூனிவர்சிட்டியில் அரேஞ்ச் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. இப்படி வெளியே போகும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குங்க. இது ஒன்லி சித்தா மட்டும் கிடையாது, ஆயுஷ் இல்லை கோர்சஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த தீம்ன்றது, இந்த கான்செப்ட்ன்றது பொருந்தும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்தாக இந்த வீடியோவில் தெரிவிச்சுட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.